أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. لا إله إلا الله ولا إله غيره، لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله الذي عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته يا رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، فيا أيها الناس عباد الله، أوصيكم بنفسي وأولا بتقوى الله. وقال جل جلاله: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال جل جلاله: يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله فلا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال أيضا: إنما أهلك الذين كانوا من قبلكم إنهم كانوا إذا سرق الشريف تركوه وإذا سرق الضعيف أقاموا عليهم الحد. صادق المصدوق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய சும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள், எல்லா மக்களும், முஸ்லீம் என்று மாத்திரமல்ல, இஸ்லாத்தை நிராகரிப்பவர்கள் மாத்திரமல்ல, மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுகிறார்கள். ஒரு விஷயம் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் என்பதாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசைப்படுகிறார்கள். எல்லா மக்களும், எல்லா நாட்டுக்காரர்களும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா மாநிலத்துக்காரர்களும், எல்லா ஊர்காரர்களும் விரும்பக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான் உலக அமைதி. இன்றைக்கு இந்த உலக அமைதியை விரும்பாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே இன்றைக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய நாடு அமைதியாக இருக்க வேண்டும், என்னுடைய நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டு மக்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டு மக்கள் ஒருவர் அன்பை புரிந்து கொண்டு பரஸ்பரம் உள்ள சிநேகிதர்களாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டிலே தீவிரவாதம் இருக்கக்கூடாது, என்னுடைய நாட்டிலே பயங்கரவாதம் இருக்கக்கூடாது, இந்திய நாடாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும், எல்லா நாட்டு தலைவர்களும் விரும்புவது உலகம் அமைதியாக இயங்க வேண்டும். உலகத்திலே எல்லா விஷயத்திற்கும் தீர்வை தரக்கூடிய இஸ்லாம், குடும்பத்திற்கு தீர்வை தரக்கூடிய இஸ்லாம், நிர்வாகத்திற்கு தீர்வை தரக்கூடிய இஸ்லாம், வாலிப வயசுக்கு தீர்வை தரக்கூடிய இஸ்லாம், குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய இஸ்லாம், இந்த உலக அமைதிக்கும் இஸ்லாம் தீர்வை தருகிறது. இந்த உலக அமைதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வை மாத்திரம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எடுத்து செயல்முறைப்பட நாங்கள் தயார், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க தயார் என்று யதார்த்த சிந்தனையில் இன்றைக்கு உலகம் வந்தால் கண்டிப்பாக உலகத்திலே அமைதி கண்டிப்பாக வரும். உலக வரலாறுகளிலே வந்திருக்கிறது. இஸ்லாம் உலக அமைதியை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறது.
அது என்ன விஷயம்? இன்றைக்கு உலக அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ அநீதிகள் நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு நடைபெறக்கூடிய எல்லா அநீதிகளையும் கெடுக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் நீதிக்கு மாற்றமான அநீதிகள். எந்த நாட்டிலே அநீதிகள் நடைபெறுமோ, எந்த இனத்தின் மீது அநீதிகள் நடைபெறுமோ, எந்த சமுதாயத்திற்கு அநீதிகள் நடைபெறுமோ அந்த நாடு கண்டிப்பாக தீவிரவாதம் உள்ள நாடாக, பயங்கரவாதம் உள்ள நாடாக, கலவரங்கள் உள்ள நாடாக, குண்டுவெடிப்புகள் உள்ள நாடாக மாறும். இன்றைக்கு கண்களுக்கு முன்னால் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், ஒரு அறிவுள்ள கவிஞன் பேசினார், உலகத்திலே தீவிரவாதத்தை ஒழிக்கணும் என்று பல அணு ஆயுதங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள், உலகத்திலே தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் என்று பலவிதமான குண்டுகளையும் அணு குண்டுகளையும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள். வேண்டாம் மக்களே, வேண்டாம். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரர்களும் என்னுடைய நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இன்றி நாங்கள் நீதி செலுத்துவோம். எந்த இனத்தின் மீதும் எந்த மக்களின் மீதும் நாங்கள் அநீதி செலுத்த மாட்டோம் என்பதாக உலகத்தில் உள்ள மக்களை ஆளக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த நாட்டு அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரிகளை கட்டளையிடக்கூடிய அந்த நீதிபதிகள், இப்படி மேற்தட்டிலிருந்து கீழ்த்தட்டு வரை எல்லா மக்களும் அநீதம் நாங்கள் யாருக்கும் இழைக்க மாட்டோம் என்று நீங்கள் வந்துவிட்டால் தீவிரவாதம் தானாக ஒழிந்துவிடும். இன்றைக்கு தீவிரவாதம் ஏன் வருகிறது? இன்றைக்கு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் ஒரு நாட்டினுடைய பஸ்ஸை குண்டு வைக்கிறார்கள், ஒரு நாட்டினுடைய கட்டிடத்தை குண்டு வைக்கிறார்கள். சிறிய குழந்தைகள் கூட இருப்பது கூட அவர்களுக்கு கண்ணு தெரியாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக குண்டு வெடிப்புகள் நடக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனோபலத்தை வளர்த்து கொடுப்பது ஆளக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர்கள், அந்த அதிகாரிகள், அந்த மக்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அந்த அநீதிகள் தான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் இன்றைக்கு உருவாகினார்களே, அவர்களுடைய வரலாறை நீங்கள் திருப்பி பாருங்கள். ஏன் அவர்கள் உருவாகினார்கள்? இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி நக்சலைட்டுகள் தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட வெள்ளையரை எதிர்க்கக்கூடிய விஷயத்திலே முன்னணியிலே நின்று கொண்டு எதிர்த்தவர்கள். மாவோயிஸ்டுகள் வெள்ளையர்களை அடித்து விரட்டிய மக்கள் மாவோயிஸ்டுகள். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அவர்கள் இன்றைக்கு ஒரு இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கட்டும், இன்றைக்கு ஆயுதங்களை தூக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தைரியத்தை உருவாக்கியது இந்த அரசியல்வாதிகளும் இந்த அதிகாரிகளும் கொடுத்த அநீதிகள். உலகத்திலேயே ஒரு அளவுக்கு தான், மிருகத்தை கூட எடுத்துக்கிடுங்க, ஒரு அளவுக்கு தான் அடிக்க முடியும். ஒரு பூனை இருக்கிறது, ஒரு அளவுக்கு தான் நீங்க அதை அடிக்க முடியும். தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்று யதார்த்த நிலை வந்தவுடன் அந்த பூனை கண்ணை மூடிட்டு நம்ம மேல பாஞ்சிடும். உலகத்தில மனிதனுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே ரூஹ் இருக்கக்கூடிய, உயிர் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் உள்ள தன்மை, தன்னை அடிக்க வரும் பொழுது, தனக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, தன்னை துன்புறுத்தும் பொழுது வேற வழி இல்லாவிட்டால் நாம் செத்தாலும் பரவாயில்லை, இவர்களுக்கு அடிமையாக நாம் இருக்க மாட்டோம் என்றதை மனதிலே வெறி கொண்டு மனிதர்களை தாக்கக்கூடியவர்களாக ஆகிவிடும். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பேசிக் பீஸ் என்னதுங்க? அமைதி. இந்த அமைதியை குலைக்கக்கூடியதுதான் அநீதி. அதனால் இந்த அநீதி எந்த விதத்திலும் இந்த மனித சமுதாயத்திலே, இந்த பூமியிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்கள் மூலமாக இந்த மனித சமுதாயம் எப்படி நீதி செலுத்தணும், அப்படி இந்த மனித சமுதாயம் நீதி செலுத்துகின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு தீவிரவாதங்கள் தானாக ஒளியும் மக்களே. அதுதான் யதார்த்தம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வசனத்தை கவனிக்கணும். இந்த ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு உலகத்திலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் பின்பற்ற தயார் என்று உலகம் வந்திருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட தீவிரவாதங்களும் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் இந்த நாட்டில் அல்ல, உலகத்திலே எந்த நாட்டிலும் உருவாகி இருக்க மாட்டார்கள். உலகத்திலே எல்லா விஷயத்திற்கும் தீர்வை தரக்கூடிய அந்த இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள், கவ்வாமீன பில் கிஸ்த், கவ்வாமீன பில் கிஸ்த், நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, அடுத்து அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னா, வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா.
அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வசனம்! அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு தீர்வை தருகிறான். தீவிரவாதத்திற்கு தீர்வை அல்லாஹ் தருகிறான். உலக அமைதிக்கு தீர்வை அல்லாஹ் தருகிறான். சொல்கின்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் முஸ்லிம்களே, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுடைய காதுகளை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த வசனம் யாருக்கு இறங்கப்படுகிறது மக்களே? காபிர்களுக்கு அல்ல, முஷ்ரிக்கீன்களுக்கு அல்ல, அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வசனத்தை இறக்குகிறான். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் நீதம் வழங்கக்கூடிய விஷயத்திலே உறுதியுள்ளவர்களாக, நீதியை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்திலே உறுதியுள்ளவர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு யதார்த்தமாக வெறுப்பு இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை எதிர்க்கக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருக்கலாம். இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும், இஸ்லாத்தை உள்ளே குடி தோண்டி புதைக்க வேண்டும், இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் திட்டம் போடக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த கூட்டத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம். ஆனால் நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். எப்படிங்க? உங்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள். இஸ்லாம் தான் உண்மை, முஹம்மது தான் உண்மை, குர்ஆன் தான் உண்மை. ஆனாலும் அந்த கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், அலா அறிந்து கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் உங்களுடைய கொள்கையையும் எப்படிப்பட்ட பிரகடன மக்களே! இன்றைக்கு ஒவ்வொரு ஆட்சியாளனும் ஒவ்வொரு அதிகாரியும் இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால் இன்னைக்கு எப்படிப்பட்ட அநீதிகள் பின்னாடி பார்த்து அல்லாஹ் சொல்றான், மக்களே, உங்கள் மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டம், உங்களை வேறறுக்க நினைக்கக்கூடிய கூட்டம், உங்களை கருவறுக்க நினைக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் நீதி செலுத்த வேண்டிய விஷயத்தில் நீதமானவர்களாக இருந்து கொள்ளுங்கள். அதுதான் அக்ரபுல் தக்வா. உங்கள் மதத்தை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர் மீது நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். உங்களை வேறறுக்க நினைக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் மீது அநியாயமான முறையிலே நீங்கள் விசாரணை என்ற பெயரிலே அவர்களை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள். இதுதான் உண்மையான தக்வா. வலா தத்தபிஉல் ஹவா. நீதத்தை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் பேசுகிறானோ இந்த ஒரு வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். வலா தத்தபிஉல் ஹவா. நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்துவிட வேண்டாம், உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹ் கூறினார், ஃபலிதாலிக ஃபதா ஓ முஹம்மத், இஸ்லாத்தின் பக்கம் நீர் மக்களை அழையும், ஃபஸ்தகிம் கமா உமிர், அந்த இஸ்லாம் தான் உண்மை என்பதாக சரியாக அந்த கொள்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நிலைத்து நில்லுங்கள். நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்தில் உம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி விடாதே. இந்த மனோ இச்சையை பின்பற்றும் பொழுதுதான் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய மொழி, என்னுடைய மாநிலத்துக்காரன், என்னுடைய மதத்துக்காரன், என்னுடைய நாட்டுக்காரன், இப்படியாக எப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வரும் என்று சொன்னால் என்றைக்கு என்னுடைய மனோ இச்சையை நான் பின்பற்றுகின்றோனோ, என்னுடைய மனோ இச்சை என்னங்க சொல்லும்? என் பிள்ளைய கழுத்தப்பட்ட சொல்லுமா, என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான், இப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இப்பொழுது நான் நீதிபதி, இப்ப என் மனோ இச்சை என்ன சொல்லும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிள்ளைய எப்படியாச்சும் தப்பிக்க வச்சுக்குவோம். என் மதத்துக்காரன், என் கொள்கை சகோதரன், என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், என்னுடைய மனைவி, இப்படி நான் நீதிபதியாக இருக்கும் பொழுது என்னுடைய மதத்துக்காரனோ, என்னுடைய குடும்பத்தார்களோ, என்னுடைய உறவினர்களோ, என்னுடைய சொந்த பந்தங்களோ அவர்கள் தப்பு செய்யும் பொழுது என்னுடைய மனோ இச்சை என்ன சொல்லும்? நம்முடைய குடும்பம் அல்லவா, நம்முடைய உறவு அல்லவா, நம்முடைய மதத்துக்காரன் அல்லவா, நம்முடைய கொள்கை சகோதரன் அல்லவா, வேண்டாம். வலா தத்தபிஉல் ஹவா. கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விட்டால் உலகத்திலே அநீதி இழைக்கப்படும். ஒரு மனிதனுக்கு நாம் அநீதி இழைத்தால் அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம் அல்ல மக்களே, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இழைக்கக்கூடிய அநீதி. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் எப்படிப்பட்ட நிலைமையிலே, எப்படிப்பட்ட நாட்டிலே பயப்படுகின்றோம், பயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அதாபிற்கு இந்த நாடு சொந்தமாகி விடுமோ? ஹிந்துஸ்தான், இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு அல்லாஹ்வுடைய லானத்திற்கு, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு
சொந்தமாகி விட்டதோ என்று பயப்பட வேண்டியிருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அஹ்லகல்லதீன கானூ மின் கப்லிக்கும். ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா அஹ்லகல்லதீன கானூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் நூஹ், மூசா, ஈசா, யூசுப் என்று பல சமுதாயத்தை உருவாக்கினேனே, அவர்கள் அழிந்து போனதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு முன்னால் பல கூட்டத்தார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் கடுமையான முறையில வேதனை செய்து இந்த உலகத்திலே அல்லாஹ் அழித்தான் என்று சொன்னால் அவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்படுவதற்கு முதல் காரணம் இதா தரிகல் ஷரீப். அந்த முன்னால் வாழ்ந்த கூட்டத்திலே ஒரு பெரிய பணக்காரன், ஷரீஃபுன், கண்ணியவான், ஆட்சியாளன், அதிகாரி, பணம் படைத்தவன், கல்வி அதிகாரி என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய மேல்தட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டால் அவன் அப்படியே விட்டுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? காசு உள்ளவன்டா, அரசியல்வாதிடா, அதிகாரிடா என்பதாக என்ன செய்து விடுவார்கள்? அப்படி அந்த மக்களை விட்டு விடுவார்கள். அதே அந்த ஹதீஸை நல்லா கவனிங்க. இதை விட கேடுகட்ட சமுதாயமாக இன்றைக்கு இந்துஸ்தான் மாறிவிட்டது. இந்த ஹதீஸுக்கை விட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் இந்த உலகத்திலே அழிந்து சென்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் இதா தரிக ஷரீப். தங்களுடைய முன்னால் உள்ள சமுதாயத்திலே ஒரு கண்ணியவான், ஒரு உயர்ந்த குலத்தவன், படித்த பட்டதாரி, காசு உள்ள பணக்காரன் திருடிவிட்டால் அவனை விட்டு விடுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பலகீனமானவன், ஒரு ஏழை, ஒன்றுக்கும் உதவாதவன் திருடிவிட்டான் என்று சொன்னால் அவன் மீது தண்டனையை நிலைநாட்டுவார்கள். இது முன்னால் செய்து கொண்டிருந்த மக்கள் இப்படி செய்ததினால், பணக்காரன் தப்பு செய்யும் பொழுது அவனை விட்டுட்டு ஏழைகள் தப்பு செய்யும் பொழுது அந்த ஏழைகளை தண்டித்தார்கள் அல்லவா? இதற்குத்தான் முன்னால் உள்ள சமுதாயம் அழிந்து சென்றது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா மக்களே? தப்பு செய்தவன் இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கிறான், கலவரத்தை ஏற்படுத்தியவன் நாட்டினுடைய முதல் மந்திரியாக இருக்கிறான், நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறான், மாநிலத்தை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்றும் செய்யாத அப்பாவி இளைஞர்கள் இன்றைக்கு தூக்கு கயிற்றிலே தூக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு தூக்கு கயிற்றிலே தூக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு தூக்கு கயிற்றிலே தூக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு தூக்கு தண்டனை கைதிகளாக, பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக இந்துஸ்தான் மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்த தப்பு, பணக்காரன் திருடும் பொழுது விட்டு விட்டார்கள், ஏழை திருடும் பொழுது தண்டித்தார்கள். ஆனால் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள், இந்த கேடுகட்ட அயோக்கியர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? ஆட்சியாளன் திருடும் பொழுது அவனுக்கு பதவியை கொடுக்கிறார்கள். ஆட்சியாளன் திருடும் பொழுது அவனுக்கு முதலமைச்சராக இருந்து கலவரத்தை ஏற்படுத்தினிய பிரதமராக வருவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது. ஒன்றும் செய்யாத அப்பாவி, தெருக்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவி, காஷ்மீரிலே பிறந்த ஒரே காரணம் என்ற அப்பாவி, மனிதாபிமானம் உள்ள மனிதன் என்ற ஒரு அப்பாவி என்பதற்காக வேண்டி தாங்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு, தன்னுடைய ஆட்சி கட்டிலை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்றைக்கு முஸ்லிம் காஷ்மீர் இளைஞர்கள் இன்றைக்கு தூக்கு கயிற்றிலே தூமாட்டப்பட்டு இன்றைக்கு ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட அதாப், எப்படிப்பட்ட கொடூரமான அல்லாஹ்வுடைய சாபம் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும், இந்திய அதிகாரிகளுக்கும், இந்திய நீதித்துறைகளுக்கும் கண்டிப்பாக வரும். அதிலே மாற்று கருத்தே இல்லை. காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அளிக்கப்பட்டதுடைய நோக்கம் ஏழைகளை விட்டுவிட்டு அப்பாவிகளை, பணக்காரனை விட்டுவிட்டு அப்பாவிகளை தண்டித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதைவிட கேவலம் பணக்காரன் தப்பு செய்யும் பொழுது அவனுக்கு ஆட்சி கட்டிலே தூக்கி உட்கார வைத்து கொடுக்கிறார்கள். முஸ்லிம் தப்பு செய்யவே இல்லை. முஸ்லிம் எந்த விதமான தப்பும் செய்யாமல் தீவிரவாதி என்பதாக முத்திரையை குத்தி, மனித உள்ளங்களிலே முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று முத்திரையை குத்தி இன்றைக்கு தூக்கு கயிற்றிலே வரிசையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்தோமா இல்லையா? இந்த வாரம் முழுவதும் என்ன பரபரப்பா பேசப்பட்டது? அப்சல் குரு. என்ன மக்களே, அப்சல் குரு யார்? எந்த பத்திரிகையை திருப்பினாலும் பயங்கரவாதி பயங்கரவாதி, தீவிரவாதி தீவிரவாதி என்பதாக போட்டார்களே. பயங்கரவாதி தூக்கிலிடப்பட்டான், தீவிரவாதி தூக்கிலிடப்பட்டான்.
பார்லிமெண்டை தாக்கியவன் தூக்கிலிடப்பட்டான், செத்து துளைந்தான் என்பதாக எல்லா பத்திரிகைகளும் எல்லா மீடியாக்களும் இன்றைக்கு பக்கம் பக்கமாக எழுதினார்களே, உண்மையாகவே அவர் பயங்கரவாதி தானா அல்லது பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டாரா? இன்றைக்கு முஸ்லிம்கள் கூட இந்த மீடியாக்களை மக்களை யதார்த்தத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு இன சுத்திகரிப்பு நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் என்றைக்கும் கோழையாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்றைக்கும் தவறை பார்த்து சுட்டி காட்டாத திராணியற்றவனாக இருக்கக்கூடாது. காரணம், குர்ஆன் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் எல்லா வசனங்களும் ஒரு முஸ்லிமை வீரமுள்ளவனாக தவறை தட்டி கேட்பவனாக, அது எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் ஆளும் வர்க்கத்தினர்கள் தவறு செய்தாலும் சரி அதை தட்டி கேட்கக்கூடிய உள்ள திராணியை இஸ்லாம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம்களே படிச்சோம் என்னங்க, நம்ம கூட என்ன நம்பிட்டோம், அவன் போட்ட விஷயத்தை பார்த்த உடனே உண்மையாவே தீவிரவாதி தானடா, பயங்கரவாதியா இருப்பான். அல்ல மக்களே, அவனுடைய வரலாறு வெறும் ஒரு அப்சல் குருவுக்காக வேண்டி இந்த ஜும்மா மேலே நடக்கப்படவில்லை. அவர்கள் அப்சல் குருவை தூக்கிலிட்டதன் மூலம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவுடைய நீதித்துறையை, வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை, இந்தியாவினுடைய மனிதாபிமானத்தை இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து 9/2/2013 அன்றைக்கு 8 மணிக்கு திஹார் சிறையிலே தூக்கிலிட்டு இருக்கிறார்கள். அப்சல் குருவை அந்த பின்னாடி வருகிறேன். அப்சல் குருவை தூக்கிலிட்டதின் மூலம் இந்த இந்திய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் முஸ்லிம் இளைஞர்களை தீவிரவாதி என்று சொல்வோம், எங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு நாங்களே குண்டு வைப்போம், நாங்களே தகர்ப்போம், அதை முஸ்லிம் இளைஞரின் மீது போடுவோம், அவன் தீவிரவாதி என்று குற்றம் சுமத்துவோம், அவனுக்கு மரண தண்டனை என்று நாங்கள் குற்றம் சுமத்துவோம், இறுதியிலே தூக்கினும் போடுவோம். இதை எதிர்த்து கேட்டால் அவன் தேசப்பட்டு இல்லாதவன் என்பதாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதுங்க, அப்சல் குருவை தூக்கில் போட்டதை எதிர்ப்பது தேசப்பற்று இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட கேவலமான தேசப்பற்று எங்களுக்கு தேவையில்லை. எப்படிப்பட்ட கேவலமான தேசப்பற்று? காரணம், எங்களுடைய இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த், முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, நீதத்தை கரைத்தாக, நீதத்தை நீதமாக செலுத்துங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிகும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யத், அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னங்க, இன்னைக்கு நம்முடைய இந்திய நாடு தப்பு செஞ்சதுனால எதுவும் வாய் திறக்க கூடாது. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் சொல்லுது. என்னது, என்னவா, இந்தியா அநியாயம் தான், நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மக்களே, நீங்கள் நீதத்தை செலுத்துங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிகும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதில் வாலிதை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒரு அக்ரபீன் உங்களுடைய சொந்தத்திற்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நீதத்தை மாத்திரம் பேசுங்கள். ஒரு பொழுதும் ஒரு முஸ்லீம் அநியாயத்திற்கு தலை வணங்குவனாக, அநியாயத்தை ஆதரிப்பவனாக இருக்க மாட்டான். அப்சல் குரு ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டி நாங்கள் பேசவில்லை. அப்சல் குருவினுடைய விஷயத்திலே முழுமையாக தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு, தங்களுடைய ஆட்சி கட்டிலை பாதுகாப்பதற்கு நடத்தப்பட்ட ஒரு தூக்கு நாடக. மக்களே, யார் இந்த அப்சல் குரு? காஷ்மீரிலே அப்பாவியான ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒரு இளைஞன். தாய் தந்தை இல்லாமல், தாய் பிறந்த உடனே தாய் இறந்துட்டார். இவருடைய அண்ணனுடைய அந்த சூழ்நிலையில் தான் இந்த அப்சல் குரு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காஷ்மீர் இன்னைக்கு வரலாறு முழுக்க உங்களுக்கும் எனக்கும் திரிக்கப்பட்டு, இன்றைக்கு முஸ்லிம்களும் அந்த கேடுகட்ட காவி வெறி பிடித்த அந்த பாசிச வெறியர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறுகளை இன்றைக்கு நாமும் நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மக்களே, என்ன நடந்தது? காஷ்மீரிலே பிறந்த ஒரு இளைஞன் அப்சல் குரு, சாதாரண ஒரு இளைஞன். இந்த பேச்சு என்பது மக்களை யதார்த்தத்திலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகள், எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம், எப்படிப்பட்ட ஒரு கொடூரம் இந்த இளைஞனுக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இந்துஸ்தானிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். பல தடவைகள் நம்மளை குத்தினார்கள், பல தடவைகள் நம்முடைய நீதி வாசல்கள் நமக்கு அடைக்கப்பட்டது, நம்முடைய சொத்துக்களை சூறையாடினார்கள், பிரித்து மேய்ந்தார்கள், வடையை பீச்சதை போன்று பீத்து கொடுத்தார்கள். நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பெண்களும் நம்முடைய ஆண்களும் வேறெடுக்கப்பட்டார்கள் பல மாநிலங்களிலே. ஆனால் அதை விட எல்லாம் பயங்கரமானது இந்த அப்சல் குருவினுடைய தூக்கு. என்ன,
ஒரு சாதாரண ஒரு காஷ்மீரிலே பிறந்தார். அந்த அப்சல் குரு செய்த ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? காஷ்மீரிலே பிறந்தார் என்ற ஒரு தப்பு தான் மக்களே, வேற எந்த தப்பும் அவர் மீது இல்லை. இப்பொழுது அந்த காஷ்மீரை என்ன செய்திருந்தது தெரியுமா? இந்துஸ்தான், இந்தியா, நமக்கு என்ன தெரியும், நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காஷ்மீர் என்பது இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறோம். என்னமோ பாகிஸ்தான்காரன் அதை போராடி இருக்கிற மாதிரியும், பாகிஸ்தான்காரன் அதுக்கு எதிராக ஆயுதங்கள் வச்சு போராடிக்கிட்டு இந்தியாவில் அபகரிக்க நினைக்கிறோம். உண்மை அதல்ல. 1947 இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரிட்டிஷ் சுதந்திரத்தை வழங்குகிறது. இப்படி சுதந்திரத்தை வழங்கும் பொழுது காஷ்மீர் என்ற அந்த நாடு ஒரு தனி நாடு. முதல்ல இதை மனசுல வைக்கணும். காஷ்மீர் என்பது எப்படி இந்தியா ஒரு நாடோ பாகிஸ்தான் ஒரு நாடோ, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார்கள், பாகிஸ்தானுக்கும் சுதந்திரத்தை கொடுத்து விட்டார்கள். காஷ்மீர் என்பது ஹர்கரத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரின் கீழ், ஒரு மா மன்னனின் கீழ் ஒரு தனி நாடாக, தனி மாகாணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியாவுடைய முதல் பிரதமர், தயவு செஞ்சு வரலாறு திரிக்கப்படுகிறது, நம்முடைய குழந்தைகளுக்கு மாற்றி போதிக்கப்படுகிறது. வரலாறுகள், நம்முடைய வரலாறுகள் புதைக்கப்பட்டால் நாம் புதைக்கப்படுவோம். நாம் பல தடவை சொல்றது உண்டு. தயவு செஞ்சு வரலாறு படியுங்கள். இந்த பாசிச வெறியர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய வரலாறு, இன்னைக்கு அனைத்து வரலாறுகளும் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை புத்தகமும் என்னுடைய குடும்பத்திலே படிக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் பள்ளி புத்தகங்களும் இன்றைக்கு இந்த பாசிச வெறியர்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தெரியுமா? இவர்களால் தான் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு வரலாறு முழுக்க புதைக்கப்படுகிறது. நம்முடைய வரலாறு, காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடு. அதை இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன், தப்பு செய்பவன் எவனாக இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எவனுக்கும் நாங்கள் மதிக்க மாட்டோம். எப்படிப்பட்ட இவன் தான் செய்த அயோக்கியன் தெரியுமா? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காஷ்மீரிலே செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள், ஆண்களும் பெண்களும். உலகத்திலே எங்கோ நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் வீடியோக்களும் ஆடியோக்களும் தூக்கி போட்டு காமிக்கிறான. எந்த மீடியாவாவது ஆடியோவாவது காஷ்மீரிலே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை போதித்திருக்கிறானா? காரணம், செய்து கொண்டிருப்பது இந்திய அரசாங்கம். எப்படி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு பலஸ்தீன் என்ற நாட்டை அபகரித்துக் கொண்டு பலஸ்தீன் முஸ்லிம்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதோ, அமெரிக்கா என்ற ஒரு நாடு ஈராக் என்ற ஒரு நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கிறதோ, அதே போன்று இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு காஷ்மீர் என்ற ஒரு நாட்டை அபகரித்து தன்னுடைய ராணுவத்தை இறக்கி மக்களை சுட்டு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடு அல்லது, காஷ்மீர் என்பது தனி நாடு. அப்பொழுது நேருவாக இருக்கக்கூடிய அந்த நேரு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஹர்கரன் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனை மிரட்டி உருட்டி, உன்னை பாகிஸ்தான் அடிச்சிருவான், நான் உனக்கு உதவ மாட்டேன் என்பதாக மிரட்டி அவனுக்கு நல்ல செல்வங்கள் எல்லாம், ஏன்னா அதிகம் முஸ்லீம்கள் தான் வாழ்றாங்க. இப்ப இவன் தன்னுடைய ராணுவத்தை இறக்கி கடுமையான முறையில சுட்டு வீழ்த்துகிறான். மக்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? நாம் நினைக்கிறோம் அமெரிக்கா கொடுமையான நாடு என்று நினைக்கிறோமே, இஸ்ரேல் கொடுமையான நாடு என்று நினைக்கின்றோமே. அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமித்த பொழுது நம்முடைய ரத்தம் எப்படி துடித்தது. ஆனால் அந்த அமெரிக்காவை விட மிக கொடூரமான தாக்குதலை இந்துஸ்தான் என்ற பெயரிலே, இந்தியா என்ற பெயரிலே காஷ்மீரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னது, ஈராக்கிலே 160 நபர்களுக்கு ஒரு அமெரிக்க ராணுவம் தான். அப்படிங்க, ஈராக்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட செயலை, ஆக்கிரமிப்பு செயலை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மறைக்கிறதா பின்னாடி வர அந்த அப்சல் குரு விஷயம். அமெரிக்காவில 160 ஈராக் மக்களுக்கு ஒரு அமெரிக்க ராணுவ வீரர். ஆனா காஷ்மீர்ல என்ன தெரியுமா மக்களே, 20 காஷ்மீர் மக்களுக்கு ஒரு ராணுவ வீரர். 1 கோடி மக்கள் கொண்ட அந்த காஷ்மீர் மக்களிடத்திலே 5 லட்சம் ராணுவ வீரர்களை இந்தியா இறக்கியிருக்கிறது. அமெரிக்காவை விட கொடூரம். அமெரிக்காவை கூட ஏற்றுக்கிடலாம், அமெரிக்காவை கூட ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலாம். காரணம், அதை விட கொடூரம் நடைபெறுகிறது. இதை உங்களுக்கும் எனக்கும் தெரியவில்லை. காரணம், மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது காவிகளுடைய இந்த ஆட்சி. வருத்தப்படவே மாட்டோம். கொள்கையில எங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையோ அதே போன்று என்னுடைய சகோதரனுடைய விஷயத்திலும் எங்களுக்கு நாட்டுப்பற்று தேவையில்லை, மாநில பற்று தேவையில்லை, மொழி பற்று தேவையில்லை. நாங்கள் மனித பற்றுடையவர்கள். எந்த இடத்தில், எந்த மூலையில், எந்த நாட்டுக்காரன் அநியாயமாக அடிக்கப்பட்டாலும், அது இந்திய ராணுவத்தால் அடிக்கப்பட்டாலும் சரி, அமெரிக்க ராணுவத்தால் அடிக்கப்பட்டாலும் சரி, நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். இதுதான் என்னுடைய இஸ்லாம்.
எங்களுக்கு இஸ்லாம் போதித்தது என்ன? நாட்டுப்பற்றோ, மாநிலப்பற்றோ, மொழிப்பற்றோ, ஊர் பற்றோ, குலப்பற்றோ, குடும்பப்பற்றோ, எந்த பற்றும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று மனிதாபிமானம் உள்ள பற்று. அது எவன் தப்பு செய்தாலும், அது என்னுடைய நாடாக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். இப்படி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் 1989 அந்த காஷ்மீர் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அறிவிப்பு கொடுக்கிறார்கள். முஸ்லிம் இளைஞர்கள் ஒரு பொழுதும் இஸ்லாம் போராட்டம் பண்ணணும், ஒரு பொழுதும் இஸ்லாம் அக்கிரமத்திற்கு தலைவணங்க சொல்லவில்லை, ஒரு பொழுதும் இஸ்லாம் அடிமைத்துவத்தை ஆதரிக்கவில்லை. கடுமையான போராட்டம். உலகமே எல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன் இங்க உள்ள மீடியாக்கள் எல்லாம் வாய முடிட்டு இருக்கான். பிபிசி போட்டு கிழித்துக் கொண்டிருக்கிறான் இந்தியாவை. பிபிசியில் இருக்கக்கூடிய செய்தி ஜெனரல் ஒரு ஆள், செய்தி தொகுப்பாளர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் எமிஷன் இன் காஷ்மீர் என்பதாக அவர் எழுதி என்ன செய்யறாரு, ஆண்ட்ரூஸ் வெயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இவர் எழுதியிருக்கிறார். கேட்கிறார், அதுல இந்தியாவை கேவலமாக திட்டுகிறார். கேட்கிறார், அத்துக்கட்டுக்கான ஆதாரத்தை கொண்டு மனிதாபிமான ஜனநாயகம் சொல்றியடா, அந்த காஷ்மீர் மக்களிடத்திலே உன்னுடைய ராணுவத்தை இறக்கு, உனக்கு ஏன் மூக்க உழைக்க, அவர்களிடத்திலேயே நீ கொண்டு போகணும். இப்ப அடுக்கடுக்கான கேள்விகள். இது நமக்கு தெரியாது. ஏன் இங்க உள்ள மீடியாக்கள் எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. இங்க உள்ள மீடியாக்கள் தமிழனை பத்தி பேசினா சொல்லும், ஆந்திராவை சொல்லும், இந்தியனை சொல்லும், தெலுங்க சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். ஆனால் காஷ்மீரை பத்தி ஒண்ணும் சொல்லாது. காரணம், அங்கே அடி வாங்குவதும் கொல்லப்படுவதும் முஸ்லிம்கள். இதை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்திய ராணுவ வீரர்கள். இப்ப இந்த ராணுவ வீரர்களுக்கு எதிராக, இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக அந்த மக்கள் படைகள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த போராட்டத்திலேயும் கலந்து கொண்ட ஒரு அப்பாவி 20 வயசு அப்பொழுது அந்த அப்சல் குடி என்பவருக்கு அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்திய ராணுவத்திற்கு எதிராக கோஷம் போடுகிறார். இந்திய ராணுவம் என்னுடைய நாட்டை விட்டு செல்லட்டும், நாங்கள் எங்களுடைய நாட்டை ஆள தயார், நீங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் மூக்கை நுழைக்க தேவையில்லை என்பதாக மிகப்பெரிய பல கிலோமீட்டர்கள் நின்று நிற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இளைஞர் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட இந்த இளைஞர் போராட்டம் பண்ணி பார்க்கிறார், வழி இல்லை. உடனே என்ன செய்கிறாரு, இந்திய ராணுவத்திற்காக வேண்டி, இந்திய ராணுவத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி காஷ்மீரிலே ஒரு ஆயுத பயிற்சி நடைபெறுகிறது. உண்மைதான், நாம சொல்றோமா இல்லையா, நீ பலஸ்தீன் முஜாஹிதீன் நம்ம என்னங்க சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்காவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு நாம் என்ன சொல்றோம், முஜாஹித் சொல்றோமா இல்லையா. ஈராக் முஸ்லிம்களுக்கு நாம் என்ன சொல்றோம், அமெரிக்காவை எதிர்ப்பதினால். ஏன் ஒரு பொழுது இன்னைக்கு இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான், இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆயுதங்கள் மூலியமாக எதிர்த்தோமா இல்லையா. காரணம், என்னுடைய நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு நீ யார். அதே கொள்கையை தான் அந்த மக்களும் செய்தார்கள். எந்த நாட்டுக்காரனும் எந்த நாட்டுக்காரிடத்திலே போய் தன்னுடைய மூக்கை நுழைத்தால் அந்த மக்கள் போராடுவார்கள், ஆயுதத்தை கொண்டு போராடுவார்கள். அது அவர்களுடைய உரிமை. காரணம், உரிமைகள் அவர்களுக்கு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஆயுத பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 3 மாசங்கள் ஆயுத பயிற்சி செய்கிறார் அப்சல் குரு. கடைசியாக இது தேவையில்லை, நம்முடைய வாழ்க்கையை இது அழித்துவிடும் என்பதற்காக வேண்டி அந்த ஆயுத பயிற்சியை முட்டிவிட்டு STF காஷ்மீர் புலனாய்வு சிறப்பு படை என்று சொல்லக்கூடிய அந்த காஷ்மீர் புலனாய்வு இந்தியாவுடைய அந்த சிறப்பு படையில் தானாக போய் கைது ஆகிறார். தானா போய் சொல்றார், நான் 3 மாசம் என்ன செஞ்சேன், இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத பயிற்சி நான் நடத்தினேன், அதனால் நான் தப்பும் உணர்ந்தேன், நான் என்ன சரணடையக்கூடிய, அதற்கு அவர்கள் பேர் என்ன தெரியுமா, ஒரு தீவிரவாதியாக ஒருத்தங்க. அவங்களை பொறுத்தவரை தீவிரவாதி, நம்மளை பொறுத்தவரை முஜாஹித் தான். இஸ்லாத்தை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எங்களுக்கு முஜாஹித் தான். நீங்கள் அவர்களை தீவிரவாதி என்று சொன்னால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். காரணம், காந்தியை தீவிரவாதி என்பதாக பிரிட்டிஷ்கார் சொன்னார்கள், சுபாஷ் சந்திர போஸை தீவிரவாதி என்பதாக பிரிட்டிஷார்கள் சொன்னார்கள். பிரிட்டிஷ் கண்ணாடியை அணிந்து பார்த்தால் காந்தியும் தீவிரவாதி தான், பிரிட்டிஷ் கண்ணாடியை அணிந்து பார்த்தால் சுபாஷ் சந்திர போஸும் தீவிரவாதி தான். அந்த கண்ணாடியை கலட்டி வைத்துவிட்டு இந்துஸ்தானுடைய கண்ணாடியை அணிந்து பார்த்தால் காந்தி ஒரு தேச தந்தை, எனது சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தேச தந்தை. அதே போன்றுதான் இந்தியாவினுடைய கண்ணாடியின் அடிப்படையில் போட்டு காஷ்மீரை பார்த்தால் காஷ்மீர் இளைஞர்கள் தீவிரவாதிகள் தான். அதை கலட்டி வைத்துவிட்டு மனிதாபிமானம் என்ற ஒரு கண்ணாடியை மாற்றியவர்களை பார்த்தால் அவர்களும் தியாகிகள் தான். இப்பொழுது என்ன செய்கிறார், அந்த மக்கள் போய் சரணடைகிறார். அவரே போய் சரண் அடைஞ்சி என்ன செஞ்சார், நீ மன்னிச்சுக்கிடுங்கிறாரு. உடனே அந்த STF-னுடைய நேரடி கண்ட்ரோலில இருக்கக்கூடிய சேர்ந்து விட்டுறான், அவரை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த வேதனையெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நேரம் இல்ல.
நேரங்கள் போய்கிட்டு இருக்கு. கொடூரமான முறையில தாக்குதல்கள் இந்தியாவிலே நமக்கெல்லாம் தெரியாது. குவாண்டமோ என்ற ஒரு சிறைச்சாலை அமெரிக்கா வைத்திருக்கிறது நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவிலே ஒரு 5 சிறைச்சாலைகள் இருக்கிறது. மிக கொடூரமான சிறைச்சாலைகள். முஸ்லிம் தீவிரவாதி என்று தெரிந்தாலே அங்க கொண்டு போய் மலதுவாரத்தில் பெட்ரோலை ஊட்டுவார்கள். மனிதனுடைய ஆண் உறுப்பிலே மின்சாரத்தை பாய்ச்சினார்கள். இத்தனை கொடுமைகளையும் இந்த அப்சல் குரு அனுபவித்ததற்கு பிறகு சரி எனது கைதாகிட்டாரு, திருந்திட்டாரு சொல்லி விட்டுதான். இப்ப இந்த நேரடி கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்ல இருக்கா? எஸ்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய காஷ்மீரினுடைய சிறப்பு புலனாய்வினுடைய நேரடி கண்ட்ரோல்ல அப்சல் குரு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் தான் 2001 டிசம்பர் 14 அன்றைக்கு ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது. பார்லிமெண்டினுடைய தாக்குதல். நாம் வருத்தப்படுகின்றோம். யார் இறந்தாலும் நாங்கள் வருத்தம், முஸ்லீம் என்பது அல்ல. எனவே அப்சல் குரு உண்மையாக தப்பு செய்திருந்தால் அந்த பார்லிமெண்ட் எதுக்காக அப்சல் குரு தூக்கப்பட்டாங்க? பார்லிமெண்டை தாக்கினார், பாராளுமன்றத்தை தாக்கினார் என்பதற்காக தூக்கப்பட்டார்கள். அது உண்மையாக இருந்தால் நீங்கள் தூக்கில் போடுங்கள். காரணம், தூக்கில் போடக்கூடிய விஷயத்தை ஆமோதிக்கக்கூடிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். மரண தண்டனை வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். அது முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, மரண தண்டனை தான் கொடுக்கணும். இப்ப என்ன செய்யப்படுது? அந்த டிசம்பர் 14 அன்னைக்கு பார்லிமெண்ட ஒரு 5 நபர்கள் செய்த ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் பாராளுமன்றத்தை தாக்குதல் நடத்துகிறது. இதுல அப்சல் குரு கிடையாது. நீங்க தயவு செஞ்சு பாருங்க. இந்த 5 பேர் கூட்டத்துல யார் கிடையாது? அப்சல் குரு. அவர் காஷ்மீர்ல யாருடைய பொறுப்புல இருக்காரு? யாரு? இந்தியாவினுடைய எஸ்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்தியா எனது காஷ்மீர் சிறப்பு புலனாய்வு என்று சொல்லக்கூடிய கழுகு பார்வை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ அகாடமியினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞன் தான் அப்சல் குரு. இந்த தாக்குதல் டிசம்பர் 13, ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த தாக்குதல் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் இன்றைய எதிர்கட்சியினுடைய வாஜ்பா என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சி. அன்றைக்கு தாக்குதல் 13 அன்னைக்கு நடைபெறுகிறது. 12 அன்னைக்கு அதே வாஜ்பாய் பார்லிமெண்டில் பேசுகிறார். என்ன தெரியுமா பேசினாரு? பாராளுமன்றத்தை தாக்குவதற்கு சில தீவிரவாதிகள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ இருக்கு. 12 அன்னைக்கு பேசுகிறார், 13 அன்னைக்கு அட்டாக் நடக்குது. எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நாட்டினுடைய எப்படிங்க புரியுதா உங்களுக்கு? 13 அன்னைக்கு தான் அட்டாக் நடக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் இது வெறும் சாதாரண ஒரு விஷயம். நம்ம நினைக்கலாம் இது என்ன சும்மா இதை பேசுறோம்னு. இல்ல மக்களே, ஒரு மிகப்பெரிய இன சுத்திகரிப்பு. தங்களுடைய ஆட்சியாளர்கள் இந்த விஷயம் ஏன் தெரியுமா நடந்துச்சு? முதல்ல அந்த 2001 அன்னைக்கு இன்றைய எதிர்கட்சியாக கூடிய பிஜேபி சவப்பட்டி ஊழல் என்ற ஒரு விஷயத்திலே மாட்டிக்கொண்டது. நாடு முழுக்க கொந்தளிப்பு. அன்றைக்கு எதிர்கட்சியாக இன்றைய காங்கிரஸ் இருந்தது. மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியவுடன் அதுல தலைமை தாங்கியவர் வாஜ்பாய் தான். இந்த பிரதம மந்திரி தான் அந்த ஊழலுக்கு தலைவர் என்பதாக நாடு முழுக்க கோஷங்கள் உருவானது. இப்பொழுதுதான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இப்பதான் பார்த்தா இதை அப்படியே திருப்பணும். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த குண்டுவெடிப்பினாலும் பாருங்க, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஊழல் இருக்கும். அந்த ஊழலை மறைப்பதற்கு தகார இந்த குண்டுவெடிப்பு மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி மக்களுடைய கவனத்தை இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் திருப்பிடுறது. இப்படி செய்தவுடன் காஷ்மீர்ல குடும்பத்தோடு எஸ்டிஎஃப் நேரடி ராணுவ அகாடமியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த அப்சல் குரு என்ன செய்யறாரு? கைது செய்யப்பட்டு கடைசியில தூக்கு மேடையில நிப்பாட்டப்பட்டு கடைசி தீர்ப்பு கொடுத்தார் 2005. அந்த தீர்ப்பை பாருங்க. உலகத்துல எப்படிப்பட்ட கேடுகட்ட தீர்ப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா கொடுத்தாரு அந்த ஹைகோர்ட் நீதிபதி? அந்த தீர்ப்பு நம்மள்ட்ட இருக்கு. என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்தாரு? அப்சல் குரு எந்த விதமான தீவிரவாத இயக்கத்தோடையும் அவருக்கு தொடர்பு இல்லை. யார் தீர்ப்பு கொடுத்தார்? ஹைகோர்ட் நீதிபதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பாருங்க. இவன் ஒரு நீதிபதி. இவனுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம நின்னோமையானால் நம்ம அனைவரையும் கொன்று விடுவார்கள். அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையான, ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனுக்கும் ஒரு எச்சரிக்கையான தீர்ப்பை இந்த அயோக்கியன் கொடுத்தான். என்ன சொன்ன அந்த ஹைகோர்ட் நீதிபதி? அப்சல் குரு பார்லிமெண்டினுடைய தாக்குதலிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அப்சல் குரு, அவர் மீது எந்த விதமான தீவிரவாத இயக்கத்தோடையும் அவருக்கு தொடர்பு இல்லை. நாங்க ஆராய்ச்சி பார்த்ததை விட நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு தீவிரவாத அமைப்போடையும் அவருக்கு தொடர்பு இல்லை. அவர்தான் இதை செய்தார் என்பதற்கும் முழுமையான ஆதாரம் இல்லை. யார் கொடுத்தார்?
ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்துட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனாலும். எப்படி ஒரு மனுஷனுக்கு நம்ம மரண தண்டனை கொடுக்கிறோம் என்று சொன்னால், டேய் இவன் இவனை கொலை பண்ணா அதனால கொடுத்தேன், இவன் இந்த தப்பு செஞ்சா அதனால கொடுத்தேன் தண்டனை சொன்னா சரிங்களா? இவன் எப்படி தீர்ப்பு கொடுக்குறான் பாருங்க முஸ்லிம்களுக்கு எதிராக. என்னங்க, அப்சல் குரு எந்த விதமான தீவிரவாத இயக்கத்தோடையும் அவர் தொடர்பு இல்லை. பயங்கரவாத பாகிஸ்தான் என்னது அல் கைதா எல்லாமோ பேரத்தின் ஒரு குண்டு வெடிச்ச உடனே ஹரக்கத்துல் முஜாஹிதும்மா, நஜ்வத்துல் முஜாஹிதும்மா, ஜெய்ஷே முகமதும்மா அப்படிலாம் கேட்டாங்க. என்ன செஞ்சாங்க? பார்லிமென்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய போன மாசம் என்ன செஞ்சிச்சு, ஜமாத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் நேரடியாக பிரதமருடைய அலுவலகத்துல போய் சொன்னாங்க, எப்பா பல பேரை சொல்றிய அந்த பேருடைய மக்களை நீங்கள்ட்ட காமி. பிரதமர் வாய முடிக்காரு. உண்மையாவே போய் கேட்டார்கள். பிரதமருடைய அலுவலகத்துல போய் நின்று கொண்டு இந்திய முஸ்லிம்கள் சார்பாக ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி கேட்டார்கள், என்ன குண்டு வெடிச்சாலும் நஜ்வத்துல் முஜாஹிதீன், ஹரக்கத்துல் முஜாஹிது, ஜெய்ஷே முகமது, அல் கைதா எல்லாம் சொல்லிய அப்படி எல்லாம் ஒரு இயக்கம் இருக்கான்னு சொல்லி நீ நிறுவி. அந்த விஷயம் போட்டோம், அது வேற விஷயம். இப்ப அந்த தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த நீதிபதி, எந்த பயங்கரவாத அமைப்போடையும் தொடர்பு இல்ல, தீவிரவாத அமைப்போடையும் தொடர்பு இல்ல, இவர் தான் செய்தார் என்பதற்கு முழுமையா அவர் அங்க இல்ல, டெல்லியில இல்ல, அப்ப காஷ்மீர்ல இருக்கிறாரு. அப்சல் குரு அப்பொழுது காஷ்மீர்ல இருந்தாரு. அதை அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். எந்த விதமான ஆதாரமும் இல்ல. ஆனாலும் இந்த வார்த்தையை கவனிங்க, இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்சல் குருவை தூக்கில் போடணும் என்று சொல்கிறது. ஆதலால் இந்திய மக்கள் விரும்புவதால் நாங்கள் அப்சல் குருவை தூக்கில் போடுகிறோம். அல்லாஹ் அக்பர். இதை தயவு செஞ்சு நீங்க போய் படிங்க. பல ஹிந்து இதை இருக்க போடல, ஹிந்து ஹெட்லைன் போன்ற பல டைம் ஆஃப் இந்தியா இப்படி பல நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. இன்றைக்கும் அந்த நீதி தான் கிடைக்கு. அவருடைய தீர்ப்பை நீங்க அப்துல் குரு நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட் நீதிபதியுடைய தீர்ப்பு வரும், படித்து பாருங்க. என்ன தீர்ப்பு தெரியுமா? கூட்டு மனசாட்சி. தப்பு செய்யல, ஒன்னும் செய்யல, அதுக்கு ஆதாரம் இல்லை, இவன் தான் செஞ்சான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனாலும் என்னுடைய கூட்டு மனசாட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அப்சல் குரு மரணிக்க வேண்டும், அவனை தூக்கில் போடணும். பாவிகளா, எப்பொழுது இப்ப என்ன சொல்ல வராங்க? நீங்கள் தப்பே செய்யாட்டாலும் சரி, நீங்க தீவிரவாதமே செய்யாட்டாலும் சரி, நாங்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு நாங்களே குண்டு வைப்போம், நாங்களே தாக்குதல் நடத்துவோம், உங்களை நிப்பாட்டுவோம், உங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டோம், உங்களை நாங்கள் எனக்கு விசாரணை செய்ய மாட்டோம், நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிக்க தேவையில்லை, ஆனாலும் மரண தண்டனையை தருவோம் என்று ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இந்த தீர்ப்பின் மூலம் நம்மளை எச்சரித்தார்கள். அவர்கள் ஏதோ உலர்தான் பார்த்தான், கடைசி தூக்கில போட்டு அவருடைய கதையை முடித்து விட்டாங்க. கதை எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம், எப்படிப்பட்ட ஒரு அப்பாவியனுடைய வாழ்க்கையை விளையாண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கடைசி அந்த தூக்கினுடைய அந்த விஷயத்தை எல்லாம் பாருங்க. அந்த நீ என்ன சொல்றாரு, உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆள் தெரியுமா? அந்த சிறை திகார் சிறையில போய் விசாரியுங்கள், அப்சல் குருவை பற்றி விசாரியுங்கள். அந்த தூக்கிலே போட்ட அதிகாரி பேசுகிறார். தூக்கிலே அப்சல் குருவை தூக்கிலே போட்ட அதிகாரி பேசுகிறார். நான் 12 நபர்களை என்னுடைய வாழ்க்கையிலே தூக்கில் போட்டிருக்கிறேன், ஆனால் அப்சல் குருவை போன்று ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒருவனை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தூக்கில் போட்டதே இல்லை. அப்சல் குருவை போன்று ஒரு மனிதாபிமானம் உள்ள, உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. எனது பார்லிமெண்டை தாக்குதல் நடத்தியவன் தூக்கில் போடப்பட்டான், வெடிவெடித்தது, லட்டுகள் பரிமாறப்பட்டது. ஆனால் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டவுடன் திகார் சிறையிலே 2 நாட்கள் அவருடைய திகார் சிறை முழுவதும் சாப்பிடவே இல்லை. அவர் மேல உள்ள பற்று சொல்றாரு, நானும் பல பேரை தூக்கில போட்டிருக்கேன். என்ன செய்யறாரு, எவ்வளவு பெரிய கொடுமை. காலையில ஊருக்கு தெரியாது, இதுலயே எங்களுக்கு தெரிந்து விட்டது. அப்சல் குரு எப்படி தூக்கில் போட்டார்கள்? ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம, எவனுக்கும் தெரியாம இரவோடு இரவா தூக்கிட்டு போய் போட்டான். காரணம், பப்ளிக்காக உங்களால் செய்ய முடியாது. காரணம், உங்களுடைய மனசாட்சி உறுத்தியது. அப்பாவியை நாம் தூக்கில் போடுகின்றோம். நம்முடைய ஊழல், அஜ்மல் கசாபை போட்டார்கள், குளிர்கால கூட்டத்தொடர் வருது முன்னகட்டியே போட்டான். ஏன் இந்த குளிர்காலத்து காங்கிரசினுடைய இமேஜ் குறைஞ்சிட்டு இருக்கு, தூக்கு போட்டாதான் சில பேருடைய வாயை அடைக்க முடியும். அடுத்த கூட்டத்தொடர் ஆரம்பமாகிறது பார்லிமெண்ட்ல, ஒரு வாரத்துல. அதுக்கு முன்னாடி தூக்குல போட்டு, இதுதான் நோக்கம். ஏன் அப்சல் குருவுக்கு முன்னாடி 10 பேர் தூக்கு கைதிகளாக இருக்கிறார்களே, அவர்களையே நீங்க தூக்குல போடல? முருகன், சாந்தன் என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் போடல? நோக்கம் இதுதான். தங்களுடைய ஆட்சி, தங்களுடைய ஊழல், தங்களுடைய அந்த அக்கிரமங்களை
மறைப்பதற்கு பரிகாரமாக இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த சிறை அதிகாரி பேசுகிறார். அவரிடத்திலே காலையில சுபுக்கு எந்திரிச்சு தொழுகிறாரு. தொழுது முடிச்சோன்னு சொல்லியிருக்கானுவா, அப்சல் குரு உன்னைய தூக்குல போட போறோம். அவருடைய குடும்பத்துக்கு சொல்லல, யாருக்கும் சொல்லல. அந்த ஆளு சொல்றார், நான் தான் போய் சொன்னேன். எந்த விதமான சலனமும் செய்யவில்லை, எந்த விதமான பயப்படவும் இல்லை. சில பேர்த்த சொன்ன உடனே அழுவான். அந்த ஆள் கிணத்தந்தில நான் படிச்சு பார்த்தேன். என்னது ஒண்ணும் செய்யல, அவரு சமாதானமாக இருந்தார், சிரித்தார், பொன்பொலியோடி சிரித்தார். எல்லோரும் என்ன செய்தார்கள், அவரை 8 மணிக்கு இழுத்து எனது ஜெயில் காவல குடிக்க வைத்து கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும் பொழுது எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு நான் விடைபெறுகிறேன் என்று சொன்னார். இறுதியிலே அவருடைய சில நபர்களை நான் தூக்கில் போட்டிருக்கிறேன். தூக்கில் போடும் பொழுது அவர்கள் தன்னுடைய மதத்தை பெருமையாக கத்துவார்கள், அல்லாஹ் ரசூல் என்று கத்துவார்கள், கடுமையாக ஆக்ரோஷமாக குடும்பம் என்று அழுவார்கள். ஆனால் அப்சல் குரு எதுவுமே செய்யவில்லை. காரணம், சிரித்த முகத்தோடு சிரித்தவராக தூக்கு மேடைக்குள் வந்தார். எந்த விதமான சலனமும் செய்யவில்லை. முகத்தை மூடப்பட்டது. 3 நிமிடத்திலே நாங்கள் தூக்கில் போட்டவரை முடித்து விட்டோம். காரணம் உண்மைதான் மக்களே. என்னுடைய சகோதரன் அப்சல் குருவுக்கு தெரியும், ஒரு முஜாஹிதின் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். நாங்கள் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். இறைவா, இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படவும், நாங்களும் இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்களிடத்திலே இவர்களுடைய கையினால் மரணிக்கணும். உமர் செய்தாரா இல்லையா? அல்லாஹும்ம ர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். இறைவா, உன்னுடைய எதிரிகளுடைய கையினால், அக்கிரமக்காரருடைய கையினால் நான் கொல்லப்படணும் இறைவா. இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய முஜாஹிதீன்கள். அப்படி பிரார்த்தித்த ஒரு இளைஞனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தவுடன் சிரித்தவனாக, சந்தோஷம் அடைந்தவனாக, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? அப்சல் குருவை தூக்கில் போட்டவுடன் முடிந்து விட்டது இந்தியாவுடைய நிலைமை என்று நினைத்துக் கொண்டீர்களா? அல்ல மக்களே, அல்ல மக்களே. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. எங்களுக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய கூட்டம், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அதை விரும்பக்கூடிய கூட்டம். எங்களுக்கு இந்த உலகம் தேவையில்லை. உங்களுடைய கையிலே அப்சல் குரு மரணித்ததனுடைய விளைவு, இன்றைக்கு அவன் சொர்க்கத்திலே சிட்டுக்குருவியாக இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவரை தூக்கில் அநியாயமாக போட்டதனுடைய விளைவு, அல்லாஹ்வுடைய சாபம் இன்றைக்கு வந்து விட்டது. இந்தியாவிற்கு வரும், அதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. காரணம், அப்பாவி மக்களே. சொன்னாரா இல்லையா? அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், அழகாக சொன்னார், ஜினாது மராஜினா மர்ஹனா ஜுமாராஜினா கியா ஹோ கபாரஹா. அழகாக சொன்னார். என்ன சொன்னாரு? ஜினா துமாரா ஜினா, மர்னா துமாரா ஜினா. ஓ ஷஹீதுகளே, ஓ சுகனாக்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு! உலகத்திலே வாழும் பொழுதும் வீரமாக வாழ்ந்தீர்கள், உலகத்திலே வாழும் பொழுதும் அடிபணியாமல் வாழ்ந்தீர்கள், உலகத்திலே வாழும் பொழுதும் கண்ணீர் வடிக்காமல் அக்கிரமத்தை எதிர்த்து வாழ்ந்தீர்கள். மர்வாஜினா துமானா, இறந்ததற்கு பிறகும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் லைஃப் அப்பா உங்களுக்கு! அந்த லைஃபை அவன் அனுபவித்து விட்டான். ஆனால் அவனை தூக்கில் போட்டு முஸ்லிம்களை கொச்சைப்படுத்திய அந்த அக்கிரமக்காரர்கள், கண்டிப்பாக அந்த அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் வரும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த அப்சல் குருவுக்காண்டி துஆ செய்யுங்கள் மக்களே. அவர் தீவிரவாதி அல்ல, பயங்கரவாதி அல்ல, ஒரு அப்பாவியான காஷ்மீர் இளைஞன் மக்களே. மக்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள். இந்த மீடியோக்களும், இந்த ஆடியோக்களும், இந்த டெலிவிஷன்களும் இன்றைக்கு நம்மளை தீவிரவாதி முத்திரை குத்தப்பட்டு இன்றைக்கு எல்லா மக்களையும் நம்ப வைத்தார்கள் அப்சல் குரு தீவிரவாதி. ஆனால் நாங்கள் சொல்வோம், எங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி எதிரியினுடைய கையினால் கொல்லப்பட்ட ஒரு வீரர் என்பதாகத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அப்துல் குருவினுடைய சுஹதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னித்து இந்த அக்கிரமக்காரர்களுடைய அந்த கொட்டங்களை அல்லாஹ் அடக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மிக கொடூரமான முறையிலே மிக இஸ்லாமியர்களை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு பொய்யான முறையிலே அவர்கள் தங்களுடைய ஆட்சியையும் தங்களுடைய ஊழலையும் மறைப்பதற்காக வேண்டி இப்படி தூக்கில் போட்டுக் கொண்டும், இப்படி தீவிரவாதிகளாக சித்தரித்துக் கொண்டும் எப்பொழுது வேண்டுமையாக நமக்கும் இது நடக்கலாம். பேசக்கூடிய எனக்காக இருக்கட்டும், கேட்க உங்களை மாதிரி என்னை மாதிரி சாதாரண மனுஷன் தான் அப்துல் குரு. இன்னைக்கு என்னது தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், இதற்கு எதிராக நாம் என்ன செய்யலாம், இதற்கு தீர்வு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மளை ஏன் அவர்கள் இப்படி எல்லாம் வேறறுக்க நினைக்கிறார்கள்? முதலிலே யதார்த்தத்திலே சிந்தியுங்கள். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக தாக்குதல் நடைபெறுகிறதா இல்லையா? இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கணும்,
தங்களுடைய ஊழலுக்கு இப்படிப்பட்ட அப்பாவிகளை எல்லாம் பலியாடுகளாக, தப்பு செய்யாதவனை எல்லாம் பலியாடுகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கிறான், அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ். அழகான முறையிலே சொல்கின்றார். நமக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல் அனைத்துக்கும் காரணம் என்ன? நாம் எல்லாம் ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் எங்கள் இரட்சகன், அல்லாஹுதான் எங்களுடைய கடவுள் என்று சொன்ன ஒரே காரணம் தான் மக்கள். அதனை மாற்று கருத்தே கிடையாது. உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ விதமான கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மதங்கள், அந்த கலாச்சாரத்தை விடையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாம் தான் அதிகமாக தாக்கப்படுகிறது, இஸ்லாம் தான் விமர்சிக்கப்படுகிறது. இஸ்லாம் தான் மிக பயங்கரமான முறையிலே முஸ்லிம் இளைஞர்களும் முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் குடும்பங்கள் தான் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறது. பார்த்தோமா இல்லையா? உலகம் முழுவதும் நடைபெறுகிறதா இல்லையா? ஏன் இப்படி செய்யணும்? ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் நம்முடைய ரப்பு, அல்லாஹுதான் நம்முடைய கடவுள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்னதற்காக வேண்டி வெட்டப்படுகிறார்கள். அக்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் காஷ்மீரிலே சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஈராக்கிலே சூறையாடப்படுகிறது, ஆப்கானிஸ்தானிலே சூறையாடப்படுகிறது. அக்ரிஜூ மின் தியாரிஹிம், தங்களுடைய நாட்டை விட்டு வெளியே அடித்து விரட்டப்படுகிறார்கள். காரணம், காலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்ப நம்மளை அல்லாஹுதான் நம்முடைய கடவுள், இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி என்று சொன்ன ஒரு காரணம் தான் மக்களே இன்றைக்கு நம்மளை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம மீது தீவிரவாதி பயங்கரவாதி என்று முத்திரையை குத்துகிறார்கள். இப்பொழுது நாம் என்ன தெரியுமா செய்யணும்? எதற்காக வேண்டி நம்மளை எதிர்க்கிறார்களோ அந்த இஸ்லாத்தை நாம் அழகான முறையிலே மிக தீவிரமாக அவர்களுடைய பாசைகள் சொல்ல வேண்டுமானால் தீவிரவாத முஸ்லிம்களாக நாம் இஸ்லாத்தை பின்பற்றணும். அதான் சொன்னார், அழகான முறையிலே சொன்னார், இஸ்லாம் ஜிந்தா होता है करबला के मां, सुना सुना இஸ்லாம் ஜிந்தா होता है, எங்களுடைய இஸ்லாம் பல கர்பலாக்களிலே அடிபட்டு வெட்டுப்பட்டு தான் எங்களுடைய இஸ்லாம் வளர்ந்தது. நாங்கள் முஸ்லீம் என்பதற்காக நீ வேறறுக்கிறாய், நாங்கள் மீண்டும் 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 உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து காமிப்போம். நாங்கள் மீண்டும் 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 நீ எதை நோக்கி எங்களை அடிக்கிறாயோ அந்த ஆயுதத்தை கொண்டு முஸ்லிம் என்பதற்காக நீங்கள் அடிக்கிறாயா, நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து காமிப்போம் என்று நாம் இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காமித்தாலே போது மக்களே, இவர்களுடைய எதிர்ப்புகள் தானாக அடங்கும். இது இன்றைக்கு நேற்றல்ல, வருடம் முழுவதும் இஸ்லாம் ஆரம்பித்ததிலிருந்து மலை போன்ற சோதனைகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. பனி போல அல்லாஹ் ஆக்கிக் கொண்டுதான் இருந்தால் வரலாறு முழுவதும் நாம் அடிக்கப்பட்டிருக்கிறோம், வரலாறு முழுவதும் நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், வரலாறு முழுவதும் நாம் எதிர்க்கப்பட்டோம். காரணம் முஸ்லிம்கள் தான். அது இன்றைக்கும் அல்ல, கியாம நாள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அந்த இஸ்லாத்தை முழுமையாக அடிப்படைவாதிகளாக தீவிரவாதிகளாக அவர்களுடைய பாசையில், தீவிரவாதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மதத்தை தீவிரமாக பின்பற்றுவது தீவிரவாதம் என்று சொன்னால், அநீதியை எதிர்ப்பது தீவிரவாதம் என்று சொன்னால், அக்கிரமத்தை எதிர்ப்பது தீவிரவாதம் என்று சொன்னால், அக்கிரமத்திற்கு எதிராக ஆயுதத்தை தூக்குவது தீவிரவாதம் என்று சொன்னால் நாங்கள் தீவிரவாதிகள் தான். இஸ்லாம் அப்படித்தான் வாழ சொல்கிறது. தீவிரவாதிகளுடைய அகராதி, ஆக்ஸ்போர்ட் அகராதியில போய் விளக்கத்தை பாருங்க. தீவிரவாதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு கொள்கையை மிக உண்மையாக, மிக விருப்பமாக, மிக கடுமையாக பின்பற்றுபவன். நாங்கள் தீவிரவாதிகள் தான். இஸ்லாத்தை மிக மென்மையாக, இஸ்லாத்தை மிக விருப்பமாக, இஸ்லாத்தை மிக கடுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள். அதனால எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பட்டம்னா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் உண்மையான முஸ்லிம்களாக இவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து காமித்தால் போது மக்களே, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் சொல்கின்றான், இன் தன்சுருல்லாஹ் என் சுருக்கும், நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்தால் என் சுருக்கும், உங்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன். நாம் நமக்கு உதவி செய்யப்பட வேண்டுமானால் இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் எல்லாம் அடிக்கி ஒடுக்கப்பட்டு இவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு உண்மையான இஸ்லாமிய கிலாஃபத் இந்த உலகத்திலே நாட்டப்பட வேண்டுமானால் நாம் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மை இளைஞர் முஸ்லிம்களாக, உண்மை இளம் பெண்கள் முஸ்லிம்களாக, ஒவ்வொருவரும் உண்மையாளர்களாக வாழ்ந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹும்ம அக்ரிஜில் யஹூத மின் அர்தி கஷ்மீர், அல்லாஹும்ம அக்ரிஜில் யஹூத மின் அர்தி பலஸ்தீன், அல்லாஹும்ம அக்ரிஜில் யஹூத மின் அர்தி ஆப்கானிஸ்தான், அல்லாஹும்ம அன்சுர்ஹும்
اللهم انصرهم إخواننا المسلمين اللهم انصرهم في كشمير مجاهدين اللهم تقبل شهداءهم اللهم اشف مرضاهم اللهم يا رب العالمين إلهنا أنت رب المستضعفين أنت رحمة للعالمين أنت رحمن للعالمين يا إخواننا إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. الله